குடும்பத்தில் ரிட்டையர் ஆன பிறகு கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும், மதிப்பு இருக்காது. ஈவன் நம்ம ஆஃபீஸில் கூட நம்ம ஒரு இடத்துல வேலை செய்தோம்னா ரிட்டையர் ஆன பிறகு யாருமே கேர் பண்ண மாட்டாங்க. நம்ம போனோன்னா அந்த மதிப்பு இருக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தால் கூட எங்கள் ஜெனரல் மேனேஜர் கூட மதிக்க மாட்டாங்க வந்தாருன்னா எங்கள் ஆஃபீஸில். அதாவது பழைய ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. அது வந்து குடும்பத்துக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்புறமா சர்ச் ஆக்டிவிட்டீஸ் அதுலேயும் ரொம்ப டைம் எடுக்க முடியாது. ஏன்னா 6 hours டியூட்டி, நைட் டியூட்டி செய்வோம். கிளாக் எனி டைம் டியூட்டியில் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. சம்பளத்துக்காக போகிறோமே, இந்த வேலையை முடிச்சாகணுமே, அந்த மாதிரி போனால் அது கஷ்டம். ஐ என்ஜாய் மை ஜாப். சில பேர் ரிட்டையர் ஆனாலும் நல்ல லைஃப் நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு இந்த பென்ஷன் கூட இருக்குல்ல, நம்மளுக்கு ரயில்வேல பென்ஷன் இருக்குது, நம்ம அதை வச்சுட்டு நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சில பேருக்கு அந்த பென்ஷன் கூட இருக்கிறது இல்லை, அந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். உங்களோட வயசு ஆச்சுனாலே கொஞ்சம் அப்படியே குடும்பத்தில் உங்களுடைய மதிப்புகள் குறையும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகும். அவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ கடவுள்கிட்ட நெருங்குங்க. வணக்கம் மிஸ்டர் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம். ஃபீபா ஸ்டுடியோவுக்கு நீங்கள் வருகை தந்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை குறித்து சில காரியங்களை நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க, கடைசியாக என்ன பொசிஷனில் இருந்து நீங்கள் ரிட்டையர் ஆனீங்க, அதை பற்றி கொஞ்சம் சில காரியங்களை எங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த அருமையான வாய்ப்பினை தந்தமைக்கு முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பார்ந்த ஃபீபா நிர்வாகத்திற்கும் இந்த அருமையான ஊழியத்தை தாங்கி வழிநடத்துவோருக்கும் வாசக பெருமக்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ரயில்வேல 1980 வந்து சேர்ந்தேன். நியர்லி 38 years சர்வீஸ் பண்ணேன். அது வந்து ஸ்டேஷன் மாஸ்டராக முதல்ல போனேன். அப்புறமா அதிலிருந்து ஒரு ட்ரெயின் கிளர்க்குன்னு ஒரு போஸ்ட்டு, அதுக்கப்புறமா யார்ட் மாஸ்டர்னு ஒரு போஸ்ட்டு, அதுக்கப்புறமா கண்ட்ரோலர்னு ஒரு போஸ்ட்டு, அதுலேயே 2-3 ப்ரொமோஷன் வாங்கி ஃபைனலாக ஒரு சீஃப் கண்ட்ரோலர்னு ஒரு போஸ்ட்டில் இருந்து ரிட்டையர் ஆனேன். ஆனால் இது எல்லாமே டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க ரயில்வேல, ஆல் எசென்ஷியல் கேட்டகரி அந்த டைப்பில் வரும். அதுலேயும் ரோஸ்டரில் டிஃப்ரெண்ட் ரோஸ்டர்ஸ் இருக்குது. இன்டென்சிவ் ரோஸ்டர், கண்டினியூஸ் ரோஸ்டர், அந்த மாதிரி. எங்களுக்கு கண்ட்ரோலர் வந்து ஒரு 6 hours ஆஃப் கண்டினியூஸ் ஒர்க்கிங் இருக்கும். தனியாக சாப்பாட்டுக்கு டைமு, டாய்லெட் போகிறதுக்கு கூட டைம், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கண்டினியூஸாக இருக்கும். அதுக்கு தான் 6 hours டியூட்டி. அந்த மாதிரி டியூட்டியிலேருந்து நான் இப்போ ஒரு 2018 வரைக்கும் அதில் வேலை செய்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 8 yearsஆக ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறேன் நான். ரொம்ப சந்தோஷம். ஸோ எந்த டிவிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க ரயில்வேன்னு சொல்லும் போது? வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மைசூர் டிவிஷன் சொல்லி இருந்தது. பெங்களூர், மைசூர் எல்லாம் சேர்ந்து மைசூர் டிவிஷன் சொல்லி இருந்தது. 80 நான் சேரும்போது வித்தின் 1 year அதை வந்து தனியாக பிரிச்சுட்டு பெங்களூர் டிவிஷன் தனியாக பண்ணாங்க. சவுத் வெஸ்ட் ரயில்வேன்னு வேறு தனியாக பிரித்தாங்க அந்த டைமில். முதல்ல சதர்ன் ரயில்வே கண்ட்ரோலில் சென்னையில் இருந்தது. அப்புறம் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேன்னு பண்ணி ஹுப்ளியில் ஹெட் குவார்ட்டர்ஸாக பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்கள் அனுபவங்களை சொல்லும் போது. உங்களுக்கு திருமணமாகி எத்தனை பசங்க, கிராண்ட் சில்ட்ரன் எல்லாம் இருக்காங்களா? அதை குறித்து சொல்லுங்களேன். எங்களுக்கு 1986 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. 2 பேரில் மகள் வந்து கல்யாணம் ஆகி 2 குழந்தையோட துபாயில் இருக்கிறாங்க. பையனுக்கு கல்யாணம் ஆகி அவன் இங்கே தான் இருக்கிறான். அவனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஸோ மொத்தமாக 3 பேர பிள்ளைங்கள் எனக்கு இருக்கிறாங்க. ஓ, ரொம்ப சந்தோஷம். 2 பசங்க, 3 பேர பசங்க இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களிடத்துல முதலாவது நான் கேட்க விரும்புகிற கேள்வி என்னவென்றால், இந்த நாளில் நம்ம ரிட்டையர்மெண்ட் குறித்து, லைஃப் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், ஓய்வுக்கு பிறகு வாழ்க்கை என்ற தலைப்பில் நம்ம பேச இருக்கிறோம். ஸோ உங்களிடத்துல முதலாவது கேள்வி, ஓய்வுக்கு பிறகான வாழ்க்கை உங்கள் தொழிலில் மறக்க முடியாத அல்லது திருப்பு முனையான தருணங்கள் ஏதாவது இருந்தால் அதை பற்றி சொல்ல முடியுமா? அதை குறித்து நம்ம நேயர்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ரிட்டையர்ட் ஆன பிறகு வாழ்க்கை அப்படின்னா அதுக்கு முந்தி வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்தது. அது வந்து குடும்பத்துக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்புறமா சர்ச் ஆக்டிவிட்டீஸ் அதுலேயும் ரொம்ப டைம் எடுக்க முடியாது. ஏன்னா 6 hours டியூட்டி, நைட் டியூட்டி செய்வோம். கிளாக் எனி டைம் டியூட்டியில் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதனால் வந்துட்டு ஒரு ஷெடியூலே இருக்காது. ஒரு டைமுக்கு சாப்பிட முடியாது, டைமுக்கு தூங்க முடியாது. இன்றைக்கி ஒரு டைம் சாப்பிட்டோன்னா அடுத்த நாள் இன்னொரு டைமுக்கு தான் சாப்பிடுவோம், இன்னொரு டைம் தான் தூங்குவோம். தூக்கம்ன்றது எப்போவுமே அரியர்ஸ் வச்சுட்டு தான் இருப்போம். அதில் படுத்த உடனே தூக்கம் வந்துடும். ஏன்னா அது எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தது. ரிட்டையர்ட் ஆன பிறகு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆல் த டைம் இந்த வேர்ல்டுன்ற மாதிரி
ம். நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம எந்த நேரம்னாலும் ஃப்ரீ டைம் நம்மளோட பிளானிங் எல்லாம் பண்ணிக்கலாம். ம். அந்த மாதிரி வாழ்க்கை. ம். அப்புறமா வந்துட்டு ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறையா நம்ம வந்து செய்ய முடியாத வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறோம். நம்மளுக்கு ஒரு பேஷன் வந்துட்டு ஒரு மியூசிக்கில் இருந்ததுன்னா மியூசிக் ஃபீல்டுக்கு போகலாம். ம். இல்லை நான் படிக்கணும்னு தோணுச்சுன்னா படிக்கிறதுக்கு போகலாம். ம். எனக்கு வந்துட்டு நான் வேலை செய்யும்போது ஒரு 3-4 கான்ட்ராக்டில் இருந்தேன் நான். அதாவது சர்ச் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப இருந்தேன் நான். எனக்கு இந்த மாதிரி டஃப் டியூட்டிஸ் இருந்தால் கூட ம். சர்ச் ஆக்டிவிட்டீஸை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 30-40 வருஷமாக இந்த கமிட்டி அது இல்லை இதில் எல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு சர்ச்சில் கண்டினியூஸாக இருந்ததுனால அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு ம். பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் அப்படியே பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் எங்களுடைய ஸ்கூல் நான் விஜயவாடாவில் படித்தேன், ஆந்திராவில். ம். அங்கே வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தமிழ் மீடியமே இப்போ தான் படித்தது நம்மலாம். ம். அந்த ஸ்கூலில் வந்துட்டு பிள்ளைங்க ரொம்ப கம்மியாகிட்டாங்க. ஆந்திராவில் வந்து தெலுங்கு இருக்கிறதுனால தமிழ் மீடியம் ரொம்ப கம்மி. எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. ம். ஸோ அந்த ஸ்கூலில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷனை நான் தான் கிரியேட் பண்ணது. ம். ஒரு 100 to 150 பீப்புள் எல்லாம் சேர்ந்துட்டு நாங்கள் அந்த ஸ்கூலை தாங்க ஆரம்பித்தோம். ஃபைனான்ஷியலி மேனேஜ்மெண்ட் எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு கலெக்ட் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு தேவையான பில்டிங் கட்டி கொடுக்குறதோ, எக்ஸ்ட்ரா டீச்சர்ஸை போஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு, அவங்க வந்து டீச்சர்ஸை போஸ்ட் பண்ணல, நாங்களே போஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அது வந்து மூடிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு முந்தி. ஆனாலும் அந்த அசோசியேஷனை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன், கெட் டுகெதர்ஸ் அதெல்லாம். ஸோ அது ஒரு ஆக்டிவிட்டி ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ம். அதுக்கப்புறமா நம்ம காலனி ரெசிடென்ஷியல் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. ம். அதில் சம் கனெக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு அது செய்யிட்டுருக்கோம். அப்புறம் சோஷியலைசிங் பண்ணுறது, ம். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் அந்த கான்டாக்ட் ஒன்று அது பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ம். அப்புறமா நம்மளோட ஹெல்த்தையும் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியிருக்கனால வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அது ஒரு பக்கம் போகும். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ம். இப்படி கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, ஹெல்த்தும் இருக்கிறதுனால ம். என்னோடய வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு. ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமா பிஸியாக தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா டைமே ம். ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி. அந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. அடுத்த கேள்வி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. வாட் வர் த பிக்கஸ்ட் சேலஞ்சஸ் யூ ஃபேஸ் டியூரிங் யுவர் சர்வீஸ்? உங்கள் பணி காலத்தில் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால்கள் யாவை? அதை குறித்து நீங்கள் யோசித்து சொல்ல முடியுமா? எங்களோட வேலையே ஒரு பெரிய சேலஞ்சு தான். எங்களுடைய வேலை எப்படின்னா ஸ்பிளிட் செகண்ட் டெசிஷன் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ம்ஹும். அதாவது என்னோட வேலை வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஆக்சுவலாக ம். நிறைய பேருக்கு என்னோட கேட்டகரி பற்றியே தெரியாது. ம். கண்ட்ரோலர்னா இந்த ஒரு ட்ரெயின் வந்து ஓடுதுன்னா, ஒரு பங்க்சுவலாக ஒரு ட்ரெயினை கொண்டு போகணுன்னா, இந்த கண்ட்ரோலர்ஸ் தான் உட்காந்துக்கிட்டு அட்வான்ஸாக பிளான் பண்ணுவோம். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே உட்காந்து இந்த ட்ரெயினை எப்படி கொண்டு போகிறது. ஏன்னா இப்போ ஒரு செக்ஷன் சொல்லுவோம். அந்த செக்ஷன் வந்து இங்கேருந்து ஜோலார்பேட் வரைக்கும் இருக்கிறது ஒரு செக்ஷன். ம். அந்த செக்ஷனில் விதவிதமான வண்டிங்க இருக்கும். ம். ஒரே சிங்கிள் லைன் இருக்கும். இப்போல்லாம் ஒரு 2 லைன்ஸ் இருக்குது. நம்மலாம் வேலை செய்யும்போதெல்லாம் சிங்கிள் லைன் இருக்கும். அதில் விதவிதமான ட்ரெயின்ஸ் இருக்கும். ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கும், ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கும், ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இருக்கும், ஒரு கூட்ஸ் ட்ரெயின் இருக்கும். ம். அப்புறம் இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ்க்கு அதுக்கு வேறு ட்ரெயின் இருக்கும். ம். ஸோ இது எல்லாத்தையும் நடுவில் பூந்து இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை கொண்டு போகணும், கூட்ஸ் ட்ரெயினை கொண்டு போகணும். எல்லாத்துக்கும் ஒரு ஷெடியூல் இருக்கும். ம். பேசஞ்சர் ட்ரெயினுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கும், அதுபடி அது போயிடும். ம். கூட்ஸ் ட்ரெயினுக்கு வந்து எதுவுமே இருக்காது. அதை நம்ம ஒன்று ஒன்று க்ரியேட் பண்ணணும். இதுக்கு செட் ரேக் இருக்கும், நம்ம கோச்சஸ் எல்லாம் இருக்கும், அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். கூட்ஸ் ட்ரெயினுக்குன்னா ஒன்னொன்னையும் பிடிச்சி போட்டு அந்த ஒரு கூட்ஸாக க்ரியேட் பண்ணி, அப்புறம் அதுக்கு ஒரு இன்ஜினை போட்டு, அதுக்கு ஒரு டிரைவர் போட்டு, கார்டை போட்டு, அப்புறமா இந்த பேசஞ்சர் ட்ரெயினோட பங்க்சுவாலிட்டியை கெடுக்காமல் அதை நடுவில் இருந்து கொண்டு போகணும். அப்புறம் ட்ராக் மெயின்டெனன்ஸ்க்கு அதுக்கு ஒரு டைம் கொடுத்து அதையும் நடத்தணும். சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் எல்லா வண்டியும் நிற்க வச்சுட்டு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினை த்ரூ ரன் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வேலையே எவ்ரி டைம் சேலஞ்சு தான் அது. நம்மளுக்கு மற்ற இடங்கள்லன்னா ஒரு ஃபைலை வந்துட்டு நிறுத்தி வைக்கலாம். நாளைக்கு நான் செய்திக்கலாம், நாளான்னைக்கு செய்திக்கலாம், இல்லை மாதக்கணக்கில் கூட தூக்கி வச்சுக்கலாம். பட் எங்களோட வேலை எப்படின்னா அந்த அந்த செகண்டில் அந்த வேலையை டெசிஷன் எடுத்து ஓட்டி ஆகணும். இந்த வண்டியை கொண்டு போகலாமா வேண்டாமா, உடனே நினைக்கணும், உடனே செய்யணும். அது நம்ம அதை விட்டுட்டோம்னா அதோட பங்க்சுவாலிட்டி கெட்டு போயிடும். எல்லா வண்டியும் அது பின்னாடி எல்லாம் வந்து நின்று போயிடும். அந்த மாதிரி இருக்கும். ஒரு டியூட்டியை முடிச்சுட்டு வரணும்னா ஒரு சார்ஜ் ஷீட்டு இல்லை பனிஷ்மெண்ட் இல்லாமல் வர்றது பெரிய காரியம். ஏன்னா எனி டைம் எப்படின்னாலும் சார்ஜ் ஷீட் கொடுக்குறது சான்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் அ சேலஞ்ச். எவ்ரிடே டியூட்டி இட் செல்ஃப் இஸ் அ சேலஞ்ச் எங்களுக்கு. அந்த மாதிரி டைப்பு. ஆஃபீஸர்ஸும் விதவிதமாக இருப்பாங்க. எங்களுக்கு 3 வருஷம் ஒரு ஆஃபீஸர் இருப்பார், அப்புறம் ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அவங்களையும் சமாளித்து அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அப்படி ஒர்க் பண்ணிட்டு வர்றது இட் இஸ் அ சேலஞ்ச் எவ்ரி டைம். ரொம்ப நைஸ், நல்லா சொன்னீங்க. இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். ஹவு டிட் யூ ஃபீல் ஆன் யுவர் லாஸ்ட் ஒர்க்கிங் டே பிஃபோர் ரிட்டையர்மெண்ட்? ஓய்வு பெறுவதற்கு அந்த முந்தின நாள் அல்லது கடைசி நாள்
எப்படியாக நீங்க உணர்ந்தீர்கள்? அதை குறித்து உங்க அனுபவத்தை சொல்ல முடியுமா? அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அது. அந்த டைமில் 38 வருஷமா ஒரு இடத்துல வேலை செய்துட்டு ம். இருக்கிற அந்த அட்மாஸ்பியரை விட்டு, நண்பர்களை விட்டு, கொலீகை விட்டு, எல்லாம் விட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீலிங் தான். ம். ஆனா, நம்ம என்னன்னா, அதுக்கப்புறமா நம்ம பட்ட கஷ்டங்கள் அந்த வேலையில, அந்த இருந்த டென்ஷனை விட்டு நம்ம வெளிய வர்றோமேன்னு சொல்லிட்டு, ரிலீஃப் மாதிரி. இப்போ அது ஒரு பெரிய ரிலீஃப். டைமுக்கு எல்லாமே செய்யலாமேன்னு சொல்லிட்டு, ம். அந்த ஒரு ரிலீஃப் அது அது ஒரு சந்தோஷத்தையும் தான் குடுத்தது ஒரு ம். பக்கமா. ம். ஒரு பக்கம் இழப்பு இருந்தாலும், ஒரு பக்கத்துல இன்னொரு சந்தோஷம் இருந்தது. ஃபேமிலியோட நிறைய ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எல்லாத்தையுமே டைமுக்கு செய்யலாம். ம். நம்மளுக்கு நெறைய நேரம் இருக்கும். வேற இதுலலாம் இன்வால்வ் ஆகலாம். ம். ஒன்னொன்னுத்துக்கு லீவ் கேட்குற எங்களுக்கெல்லாம் லீவு ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. லீவே ஆ. கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எசென்ஷியல் கேட்டகரி இருக்கிறதுனால. எஸ். ஸோ இது லீவே தேவையில்ல. ம். எங்கே வேணால் போகலாம், வெளியூருக்கு போகலாம், எல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். ம். அந்த மாதிரி அது ஒரு பக்கம் சந்தோஷத்தையும் கொடுத்தது. இழப்பும் இருக்குது, இதுவும் இருக்குது. ம். அது ஒரு வினோதமான ஒரு அனுபவம். ஓகே, ஓகே. அடுத்த கேள்வி. வாட் வாஸ் த பிக்கெஸ்ட் சேஞ்ச் இன் யுவர் லைஃப் இம்மீடியட்லி ஆஃப்டர் ரிட்டயரிங்? ஓய்வு பெற்ற உடனேயே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் என்ன? அது அடுத்த நாளே பார்த்தோன்னா என்னத்தையும் இழந்துட்ட மாதிரி இருந்தது கொஞ்சம். ஓ. ஏன்னா நம்ம ஒரு செட் டைம் வச்சுட்டு அதுக்காக வேலைக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு அது மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ம். அது ரிட்டையர்ட் ஆன பிறகு பார்த்தா என்னவோ மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. எங்கேயோ வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்படி முதல்ல நினச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ரொம்ப இழக்கிற மாதிரி இருந்தது. அது ம். ஒரு கஷ்டமாக இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அந்த பழக்கத்துக்குள்ளே வர்றது வரைக்கும் ம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஒரு செட் ஆகி போச்சு. இந்த டைமுக்கு இதை செய்யலாம் இதை செய்யலாம் இது செய்யலான்ன பிறகு ம். அது ஒரு மாதிரி செட் ஆகி போச்சு. ம். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். இழப்பாக தான் தோணுச்சு அது. அவ்வளோ நாள் நீங்கள் டைமுக்கு போனோம் வரணும் அந்த மாதிரி ம். இருந்துச்சு. தென் ஹவு டஸ் எ டிபிக்கல் டே லுக் ஃபார் யூ நவ் கம்பேர்ட் டு யுவர் ஒர்க்கிங் டேஸ்? உங்கள் வேலை நாட்களுடன் ஒப்பிடும்போது இப்பொழுது உங்கள் ஒரு வழக்கமான நாள் எப்படி இருக்கிறது? எப்படி நீங்கள் ஒரு நாளும் கழிச்சிட்டு இருக்கிறீங்க? அதை பற்றி சொல்லுங்களேன். ம். இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 5:00 6:00 விழிப்பு வந்துடுது. காலையிலேயே. காலையிலேயே எழுந்திரிச்சிடுறோம். ம். எழுந்திரிச்சிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்மல் வேலைன்னா வாக்கிங் பண்ணுறதுக்கு போகிறேன் நான். அது இதான் இப்போ சொல்கிறாங்களே எல்லாருமே ரிட்டையர் ஆன பிறகு நல்லா வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் அது செய்தாகணும் டெய்லின்னு சொல்கிறாங்க. வெரி குட். ஸோ அதனால் காலையிலேயே எழுந்திரிச்சு அந்த ஒரு வாக்கிங்க்கு அது காலையில் எதையாவது சாப்பிட்டுட்டு லைட்டாக ஏன்னா அதையும் செய்து தான் போகணுன்றாங்க. ஸோ முடிச்சுட்டு நம்ம அதுக்கு ஆயத்தம் பண்ணி அதை முடிச்சுட்டு வந்தோம்னா அப்புறமா நம்ம குளிச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு நம்மளுக்கு தேவையானது ஏதாவது வாங்க வேண்டியிருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன ஷாப்பிங்கு செய்து கொடுத்துட்டு வீட்டுக்கும் சமையலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதுன்னா ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளி வேலைகள் ஏதாவது இருக்கும் அந்த வேலைகள்லாம் செய்வோம். அதுக்கப்புறமா ஃபோன் கால்ஸ் இருக்குது. நம்மளுக்கும் நிறைய ஃபோன் கால்ஸ் இந்த கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுனால நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதெல்லாம் பேச வேண்டியிருக்கும். அப்புறம் சில பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, பண கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்புங்களை பண்ணுவோம். மன கஷ்டத்தில் இருப்பாங்க. சில பேர் ரிட்டையர் ஆனாலும் நல்ல லைஃப் நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு இந்த பென்ஷன் கூட இருக்குல்ல. நம்மளுக்கு ரயில்வேல பென்ஷன் இருக்குது. நம்ம அதை வச்சுட்டு நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். சில பேருக்கு அந்த பென்ஷன் கூட இருக்கிறது இல்லை. அந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த உரையாடல் மூலமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சில அட்வைஸுங்களை சொல்லிட்டு இருப்போம். குடும்பத்தால் சில பிரச்சனைகள் சில பேருக்கு வரும். பிள்ளைங்களாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், சில பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை செய்வோம். அதில் கொஞ்சம் அப்படியே என்கேஜ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்புறம் நார்மலாக மத்தியானம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தூங்கிவிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் திரும்பி சாயங்காலம் திரும்பி ஒரு வாக்கிங் போவோம். திரும்பி ஒரு வாக்கிங் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு சீக்கிரமே சாப்பிடணும், சீக்கிரமே தூங்கணுன்றாங்களே வயசானவங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக சாப்பிட்றது, சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் தூங்கிடுறது, அந்த நாள் முடிஞ்சிடும். சீக்கிரம் தூங்கணுன்னா காலையில் சீக்கிரம் நம்மளுக்கு விழிப்பும் வரும். அது அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு இப்போது. சரி சரி. ஐ கீப் மை செல்ஃப் என்கேஜ்டு. இப்போ சும்மா வேஸ்ட்டாக டைம் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் என்கேஜாக இருக்கிறது. அதுக்கு மேலே நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா நம்ம ஹெல்த்தை நல்லா நம்ம அவர் நினச்சா நம்மளுக்கு ஹெல்த் கொடுக்க முடியும். கண்டிப்பாக. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்மளால் ஒன்றும் முடியாது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், கடவுளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். சரி, அப்போ நீங்கள் டு யூ மிஸ் யுவர் ஜாப்? இஃப் எஸ், வாட் டு யூ மிஸ் த மோஸ்ட்? என்ன நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? அது ஜாப்னா நம்மளுக்கு அது ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. அது என்ன சொல்கிறதுன்னா நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து இருக்குது. யூ என்ஜாய் த ஜாப்.
அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஐயோ நம்ம வேலைக்கு போகிறோமே, ம். சம்பளத்துக்காக போகிறோமே, இந்த வேலையை முடிச்சாகணுமே, அந்த மாதிரி போனால் அது கஷ்டம். ம். ஐ என்ஜாய் மை ஜாப். ஓ. என்னை எல்லாருமே சொல்லுவாங்க, இவ்வளோ டென்ஷனான ஜாபில் எங்கள் கண்ட்ரோல் ஆஃபீஸில் நாங்கள் செல்லமாக என்ன சொல்லுவோம்னா, ம். பாயிலிங் ஆயில் பாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓ. கொதிக்கிற எண்ணெயில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு எங்களுக்கு எந்த டிப் டோஸ்ல நிமிஷமும். இருக்கணும். ம். ஆமாம், டிப் டோஸில் இருக்கணும். எந்த நேரம்னாலும் ஒரே சூடு தான் ஜாஸ்தி. எஸ். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டு இருப்போம். ம். எனக்கு மேலே சூப்பர்வைசர்ஸ் கூட என்னோடய போஸ்டரை பார்த்தாலே சரி இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. எங்களுக்கு ஒரு டைமில் ட்ரெயின்ஸ் ஜாஸ்தி ஓடும், ம். சில டைமில் கம்மியாக போகும் கூட்ஸ் ட்ரெயின்ஸு. ம். ஸோ நான் உட்காந்துருக்க போஸ்டரை பார்த்து எனக்கு அடுத்த ஷிஃப்ட்டில் வர்றவங்க பார்த்துட்டு ஓ இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்க நம்ம வேலைங்களை அதெல்லாம் நினச்சி சிரிப்போம். ம். சில டைமில் குரூப்பில் டிஸ்கஷன்லாம் பண்ணும்போது நீ அப்படி இருப்ப, நான் இப்படி பார்த்துட்டு வருவேன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நினச்சி பேசிகிட்டு இருப்போம். சில கொலீக்ஸ் இருக்கிறாங்க, அவங்க அப்பப்போ கால் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு பழையசெல்லாம் அதை தானே பேச முடியும். 8 வருஷத்தில் 38 வருஷத்தில் நம்ம எப்படி எப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு ம். அதெல்லாம் நினச்சி சிரிச்சுக்கிட்டு நம்ம டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அருமையா சொன்னீங்க, உங்க ஜாபை கொஞ்சம் மிஸ் பண்றீங்கன்னு சொல்லி. அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். ஹவ் ஹாஸ் ரிட்டையர்மெண்ட் அஃபெக்டட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் பர்சனல் லைஃப்? மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நீங்கள் சொல்லலாம். ஓய்வு உங்கள் குடும்பத்துடன் உறவுகளை ஏதாவது பாதித்திருக்கிறதா, அல்லது அதை குறித்து ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஓய்வு என்பது பெரிய பாதிப்பு உண்டாக்கலை எனக்கு. ஆக்சுவலாக ஓய்வுன்றது எங்களை ஒரு பாண்டிங்க்கு தான் கொண்டு வருது. ம். ம். குடும்பத்தோட ரொம்ப ஒட்டுறவு, அவர்கள் தேவையான எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ம். அதிலெல்லாம் ஒரு ஒட்டுறவு உண்டாக்குது. ம். பாதிப்பு என்பது இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு பென்ஷனர்னால மேபி ம். நம்மளுக்கு அந்த பாதிப்பு இல்லை. சில பேருக்கு அந்த பென்ஷன் இல்லாதனால ம். மேபி ஃபைனான்ஷியலாக டவுன் ஆகிட்டாலே வீட்டில் வந்து பிரச்சனைகள் உண்டாகும். ம். இது எனக்கு அந்த சைடில் எனக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்புகள் இல்லை. ம். பிணைப்பு தான் ஜாஸ்தியானது அந்த மாதிரி. என்ன எதுக்காக கேட்குறேன்னா, ம் இப்போ குடும்பத்துடன் நிறைய டைம் ஸ்பெண்ட் ம். பண்ண வேண்டியதா இருக்கும். ம் முன்னாடினா பிஸியாக ஆஃபீஸ் போகிறது ஆமா. வரதா இருக்கும். இப்போ நிறைய டைம் பண்ணும்போது ம். சில டைமில் பிரச்சனைகளும் வரலாம் இல்லைங்களா? உண்மைதான். So, எப்படி அவங்க அதை சமாளிக்கலாம், அதை பற்றி எதுனா சொல்ல முடியுமா? ஆமாம்மா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வீட்லேயே ஒரே டைமில் கண்டினியூஸாக உட்காந்துக்கிட்டே இருந்தால் கூட ஆ. சில குடும்பங்களில் அது ஆர்கியூமெண்ட் ஆயிரும், பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். ஆ. ஆ. வேலைக்கு போயிட்டோன்னா அவங்களுக்கு அது தெரியறதில்ல, காலைல போனால் சாயங்காலம் வராங்க, இல்லை நைட் டியூட்டி செய்யிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். இது நம்ம கூடயே இருக்கும்போது சில நீங்கள் சொன்னது கரெக்டு தான், ம். சில பிரச்சனைகள் உண்டாகலாம். எனக்கு என்னவோ என்னோட அதிர்ஷ்டம் ம். எங்களுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் ம். அதெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரியெல்லாம் உனக்கு பாதிப்புகள் இல்லை. ம். அது ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் சொல்லலாம். ம். குடும்பமும் நல்லபடியாக செட்டில் ஆயிடுச்சு, பிள்ளைகள்லாம் நல்லபடியாக செட்டில் ஆயிட்டாங்க. ம். அதனால் எனக்கு அந்த பெரிய பாதிப்புகள் இல்லை. ஸோ நிறைய டைம் இருக்கும்போது கொஞ்சம் அளவோட பேசி தேவையானதை பேசினா பிரச்சனை இருக்காது இல்லைங்களா? அதிகமாக வாய் பேசினாலும் கஷ்டம்தான். சரி, சரி. அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். வாட் அட்வைஸ் வுட் யூ கிவ் டு பீப்புள் ஹூ ஆர் நியரிங் ரிட்டையர்மெண்ட், போத் ஃபைனான்ஷியலி அண்ட் எமோஷ்னலி? ஓய்வு பெறும் தருவாயில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கொடுக்க விரும்புகிறீங்க? அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிட்டையர் ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னாலே நிறைய உறவுகள், நண்பர்கள் எல்லாம் வந்து ஒட்டிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ரிட்டையர் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா காசு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஒட்டாமல் இருந்தவங்க கூட வந்து வந்து ஒட்டிக்குவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி டைமில். எது உண்மையான உறவு, எது ஆதாயத்துக்காக வந்து ஒட்டுறாங்க, அது ரெண்டுத்தையும் புரிஞ்சிக்கணும். சொந்த ஏன்னா சொல்கிறது நெருக்கமான ஒரு உறவாக இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நினைப்போம் நம்ம உறவு தானே, நம்ம ஆளுங்க தானே, அவங்க நம்மளுக்கு எந்த பாதிப்பும் உண்டாகாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்மளுடைய பணத்துக்காக நம்மளை விட முன்னாடியே அவங்க ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு இவ்வளோ அமௌண்ட் வருதா, நம்ம இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லி நம்மளுக்கே தெரியாது நம்ம பட்ஜெட்டு, அவங்க நம்மளுக்காக பட்ஜெட் போட்டு காத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பண விஷயத்தில். அதே மாதிரி எமோஷனல் பார்ட்டு இந்த மாதிரி டைப்பில் கூட நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பத்தில் ரிட்டையர் ஆன பிறகு கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும், மதிப்பு இருக்காது. ஈவன் நம்ம ஆஃபீஸில் கூட நம்ம ஒரு இடத்துல வேலை செய்தோம்னா ரிட்டையர் ஆன பிறகு யாருமே கேர் பண்ண மாட்டாங்க. நம்ம போனோன்னா அந்த மதிப்பு இருக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தால் கூட, எங்கள் ஜெனரல் மேனேஜர் கூட மதிக்க மாட்டாங்க வந்தாருன்னா எங்கள் ஆஃபீஸில்.
பழைய ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியவும் தெரியாது ம். வருடங்கள் ஆயிடுச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மதிப்பு குறையும். உங்களோட வயசு ஆச்சுனாலே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குடும்பத்தில் உங்களுடைய மதிப்புகள் குறையும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் ஆகும். ம். அப்புறமா டு லிவ் அலோன். மற்ற சர்வீஸில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிட்டையர்டாக போகிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தனிமையெல்லாம் உண்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை தனியாக பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் மென்டலி. ம். நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கிட்டா கூட நல்லது தான். ம். சின்ன சின்ன சமையல்கள், காய் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீங்கள் கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ம். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ரிட்டையர் ஆன பிறகு அப்படின்றத நீங்கள் முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கணும். சம் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகணும். இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 3-4 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ம். ஸோ ஐ கீப் மை செல்ஃப் ஆக்குபைட். அந்த மாதிரி ஆக்குபேஷன் நீங்கள் எதாவது பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்க ஜிம்முக்கு போகலாம், ஒரு லைப்ரரிக்கு போகலாம், இல்லை உங்கள் ரெசிடென்ஷியல் அசோசியேஷன் இருந்ததுன்னா அவங்க கூட சேர்ந்து செய்யலாம். சீனியர்ஸ் அசோசியேஷன் இருக்குது சில அசோசியேஷன்ஸு, ம். அதிலெல்லாம் நீங்கள் மெம்பர் ஆகலாம். இல்லை ட்ரிப்ஸ் போகலாம், எங்கேயாவது ஊருங்களுக்கு அங்கே இங்கே போகிறது, அந்த மாதிரி பிளானிங்கை பண்ணலாம். ம். இது எல்லாத்தையும் நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா யூ வில் பி ஆல்வேஸ் ஆக்குபைட். அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸையும் நீங்கள் முதல்லயே பிளான் பண்ணிக்கணும். ம். என்னென்ன செய்துக்கலாம், நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், ஜிம்முக்கு போகலாமா, வாக்கிங் பண்ணலாமா, எத்தனை மணிக்கு தூங்கலாம், என்னென்ன சாப்பிட்லாம், இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டீங்க உங்கள் ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறமா குடும்பத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு வீடு இல்லை, அதெல்லாத்தையும் கூட நீங்கள் திங்க் பண்ணணும். ரிட்டையர்டாக போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணிக்கிற ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைகள். ஸோ இவ்வளோத்தையும் திங்க் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணணும். அதுதான் என்னால் எனக்கு தெரிஞ்ச சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கடைசி கேள்விக்கு நம்ம வந்திருக்கிறோம். உங்கள் கருத்தின்படி ஓய்வுக்கு பிறகு மகிழ்ச்சியான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான ரகசியம் என்ன? இன் யுவர் ஒப்பீனியன், வாட் இஸ் த சீக்ரெட் டு லிவிங் எ ஹாப்பி அண்ட் மீனிங்ஃபுல் லைஃப் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்? முதல்ல கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு இது. அவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ கடவுள்கிட்ட நெருங்குங்கள். ம். கடவுள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்கன்னா கடவுள் தேவையானது எல்லாத்தையும் கொடுப்பாரு. நம்மளுக்கு தேவையான பொருளாதார சப்போர்ட்டும் கொடுப்பாரு, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, குடும்பத்தில் நிம்மதியை கொடுப்பாரு, குடும்பத்தில் பாரத்தை எல்லாத்தையும் அவர் தாங்குவார், எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவார். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் எல்லாத்தைய விட ரொம்ப ரொம்ப முக்கியம். மனுஷன் எவ்வளவோ பிளான் பண்ணலாம், எவ்வளவோ செய்யலாம், அதெல்லாம் நடக்காது. ஃபெயில்யூர்ஸ் நிறைய உண்டாயிரும். அதனால் கடவுளை பிடிச்சிக்கிட்டா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குன்றது என்னோட நம்பிக்கை. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப அருமையாக உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை குறித்து சொன்னீங்க. இது மிக பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து உங்கள் அனுபவத்தை சொல்லி உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை குறித்து சொல்லிங்க. இது உண்மையாகவே ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. ஃபீபா இந்தியா சார்பில் இன்னுமாக நேயர்கள் சார்பில் எங்களுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஐயா.